இங்க மக்களை பத்தி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸ பரப்பிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க அமைச்சர் இருங்க, அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க. மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல குறை சொல்ல வரீங்களா?